ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ், வெல்கம். சாஸ்திரங்கள் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு ஜெகநாதரை பத்தி பேச போறோம். ஜெகநாதருடைய லீலைகள், பகவான் எப்படி பக்தர்களோட லீலைகள் செய்தார் அப்படின்னு அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறியதாக ஒரு பகவானை பற்றி ஒரு பிரேயர் ஒன்று பாடிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷரோன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாஞ்சா கல்பதரூபயஸ்ச கிருபா சிந்துभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. जय जगन्नाथ जय जगन्नाथ स्वामी, जय जगन्नाथ जय जगन्नाथ स्वामी, जय जगन्नाथ. जय बलदेवा जय सुभद्रा, जय बलदेवा जय सुभद्रा, जय बलदेवा जय सुभद्रा. जगन्नाथ स्वामी नयन पतकामी भवातु मे. जय कृष्ण बलराम जय कृष्ण बलराम, जय कृष्ण बलराम जय कृष्ण बलराम. जय जगन्नाथ जय जगन्नाथ स्वामी, जय जगन्नाथ. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, நேற்று எல்லாருமே சென்னையில நடந்த ரத யாத்திரை, 2 நாட்களுக்கு முன்னாடி பூரியில நடந்த ரத யாத்திரை எல்லாமே பார்த்து நீங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. பகவானுடைய கிருபை. துரதிருஷ்டவசமாக பூரியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில தான் ஒரு சிறிய விபத்து நடந்து ஒரு 3 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். ஸோ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ இந்த ஜெகநாதருடைய சிறப்பு நிகழ்ச்சி நம்ம எல்லாருமே பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஜெகநாதரை பற்றி. இந்த ஜகத்துக்கே நாதராக இருக்கக்கூடியவர், கருணை மிகுந்தவர். இன்னைக்கு குறிப்பாக அவருடைய லீலைகள், தன்னுடைய பக்தர்களுடைய லீலைகள் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய உருவத்திற்கான காரணம், அவர் தோன்றியதற்கான காரணம், சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் குண்டிச்சா மர்ஜனம், அந்த ரத யாத்திரை, அந்த குண்டிச்சா அப்படிங்கிற அந்த ஆலயத்துல 3 ரதங்களில் செல்லும் அந்த விக்கிரகங்கள் அங்கு வைக்கப்பட்டு 9 நாட்கள் மொத்தமாக இருந்து ஹெரா பஞ்சமி, அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம குறிப்பா பகவானுடைய லீலைகள், தன்னுடைய பக்தர்களோடு எண்ணற்ற லீலைகள் அவர் செஞ்சிருக்காரு. நிறைய லீலைகள் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த மாதாஜி சொன்ன மாதிரி நம்ம எவ்வளவு வாட்டி திரும்ப திரும்ப அந்த லீலைகளை கேட்டாலும் நமக்கு அது ஒரு இனிமையான ஒரு விஷயம்தான். மாம்பழம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், எவ்வளவு சீசன் வந்தாலும் மாம்பழத்தை திரும்ப 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இல்ல நாங்க சாப்பிட்டாச்சு மாம்பழம், இனிமே மாம்பழமே சாப்பிட மாட்டோம் நம்ம யாருமே சொல்றதே கிடையாது இல்லையா? அது போல பகவானினுடைய லீலைகள், ஜெகநாதருடைய லீலைகளை கேட்க கேட்க நமக்கு ஒரு இனிமை, ஒரு சுகம். ஸோ பகவான் லீலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது 3 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். இது போன வாரமே நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. கர்வகஞ்சன், கர்வம் படைத்தவர்கள், அவங்கள எப்படி திருத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி. பதீத பாவன், பகவான் தன்னுடைய கருணையை பக்தர்களுக்காக எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னு. பக்த மன ரஞ்சன, பக்தர்கள் மனம் சந்தோஷிக்கக்கூடிய வகையில் பகவான் பல்வேறு லீலைகள். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்தர்களோடு அவர் செய்யக்கூடிய லீலைகள் தான். ஒவ்வொரு விஷயமாகவே பகவான் எப்படி செய்யறாரு அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு லீலை பதீத்த பாவன லீலை. பதீத்த பாவன லீலை அப்படின்னா இது ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு உண்மையான நிகழ்ச்சி. அந்த கோவில் எப்படிப்பட்டது என்றால், நம்ம கூட ஒரு சிறிய விளக்கம் ஒண்ணு கொடுத்தோம் இல்லையா? அந்த பாண்டாக்கள் அந்த நியமங்களை கடைபிடிப்பது, அந்த பாண்டாக்கள் வைப்பது தான் சட்டம் அங்கு. அந்த மாதிரி ஒரு விதமான ஒரு சட்டம் அங்க என்ன அப்படின்னா, வெறும் இந்துக்கள் மட்டும்தான் அந்த கோவிலில் அனுமதிக்கப்படுவார்கள். இந்துக்களை தவிர வேற யாருமே உள்ள போகவே முடியாது. நம்ம பாரத பிரதமராக ஒருவர் இருந்தார். அவர் இந்து இல்லாத வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டதால் பிரதமராக இருந்த போது கூட அவரை அந்த கோயிலுக்குள்ள அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கணவர் இந்து சமயத்தை சார்ந்தவர் அல்ல. ஸோ அந்த மாதிரி அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடியவங்க.
ராமச்சந்திர தேவர் அப்படிங்கிற ஒரு அரசன் அங்க வந்து அரசர்கள் ஒரிசா மாநிலத்துல வந்து அரசர்கள் நம்ம நேத்து கூட பார்த்தோம், முந்தானத்து கூட பார்த்திருந்தோம். அப்படின்னா அந்த அரச பரம்பரையில் இருப்பவர்கள் முதல்ல வந்து அந்த பகவான் அந்த ரதம் புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த சாலையை தூய்மைப்படுத்தி அந்த மாதிரி செய்யற விஷயம்தான் அவங்களுக்கு அந்த ராஜ வம்சத்திற்கு அந்த நிர்வாகம், அதாவது அந்த ஆலயம், அது தவிர அந்த கலாச்சாரம், அந்த மரபு, ஜெகநாதர் ரத யாத்திரை மரபு, அது எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா. அப்படி இருக்கும்போது இந்த ராமச்சந்திர தேவன் அப்படின்னு ஒரு அரசர் ஒருத்தர் அங்க இருந்திருக்காரு. அப்போ அந்த ஒரிசாவை சுற்றி நிறைய அந்த முகலாய மன்னர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக வளர தொடங்கிய நேரம் இந்துக்களுடைய ஆலயத்தை எல்லாம் அழித்து கொண்டு வருவது, அது தவிர இந்து அரசர்கள் எல்லாருமே வந்து வகை குறைந்தவர்களாக இருந்தால் அவர்களை சிறைப்பிடித்து அவர்களுடைய ஆட்சியை கைப்பற்றி அவங்க எந்த தேசத்து அரசர்களாக இருக்கிறார்களோ அதை எல்லாமே எடுத்துக்கிறது சர்வசாதாரணமா நடந்துகிட்டு இருந்த விஷயம். அப்போ அப்படி இருக்கும்போது தாக்கி கான் அப்படிங்கிற ஒரு முகலாய அரசன் அவன் வந்து என்ன பண்றான்னா இந்த கலிங்க தேசம், அதாவது ஒரிசா, அந்த ஒரிசா தேசத்துக்கு மீது படையெடுக்கும் பொழுது அப்ப ராமச்சந்திர தேவன் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவனை வந்து தோற்கடிச்சிடுறாங்க. ரொம்ப வலிமை குறைந்தவனாக இருந்ததால் அவன் தோற்கடிக்கப்படுகிறான். தோற்கடிக்கப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கோயில்ல இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே, ஜெகநாதர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துக்களையுமே வந்து அழித்து அவர்கள் எடுத்து கொண்டு போயிட்டு அந்த கோயிலையே வந்து தரைமட்டமாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம், செல்வத்தை எல்லாம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆசை. சோ மன்னனை கைப்பற்றியவுடன் அந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு ஆட்களே கிடையாது. முழுமையாக அந்த முகலாய ராஜ்யத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் அந்த ஒரிசா அந்த நேரத்துல இருக்கிற அந்த கலிங்க மாகாணம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுது. அப்படி போகும்போது இவர் ரொம்ப மன்றாடுகிறார். அந்த பக்தன் அவர் வந்து அந்த ராமச்சந்திர தேவன் அப்படிங்கிறவர் ஜெகநாதருடைய மிகச்சிறந்த ஒரு பக்தன், பகவானுக்காக எல்லாம் செய்யக்கூடியவர். பொதுவாக சத்திரியர்கள் அப்படிங்கும்போது அந்த கௌரவம் ரொம்ப பார்ப்பாங்க இல்லையா. தோத்து போனா கூட அவங்களுடைய அந்த கௌரவத்தை விட மாட்டாங்க, அவங்களுடைய மரியாதைக்கு எந்த விதமான கலங்கமும் வராமல் இருக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க. பட் இந்த ராமச்சந்திர தேவர் என்ன பண்ணிடுறாரு, அவங்க வந்து ஒரு நிபந்தனை கொடுக்குறாங்க. நீ எங்க கிட்ட முழுமையாக சரணடைந்து எங்களுடைய இளவரசியை நீ திருமணம் செய்து கொண்டால், என்னுடைய தங்கச்சி அந்த தாக்கி கானுடைய தங்கச்சியை நீ திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கோயிலை நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம், இந்த செல்வத்தில் நாங்க எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். திருமணம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அந்த இந்துக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இழிவாக பார்க்கப்படுது இல்லையா. அவங்களுடைய கலாச்சாரத்தையே எவ்வளவுதான் கஷ்டப்பட்டா கூட அந்த கலாச்சாரத்தை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா. அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜ்யா, அந்த பொண்ணுடைய பேர், அந்த தாக்கி கானுடைய தங்கையினுடைய பெயர் வந்து ராஜ்யா, அவளை நீ திருமணம் செய்து கொண்டால் உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, உனக்கும் ஆபத்து கிடையாது, உன்னுடைய அரசாட்சி உங்ககிட்டயே கொடுத்துருவோம், அதே போல இந்த ஜெகநாதர் ஆலயத்துக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நாங்க வந்து இந்த செல்வத்தை எதுவுமே எடுத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரு ரொம்ப அப்படியே மனசுல வந்து அவ்வளவு வேதனை. ஒரு பக்கம் வந்து பகவானுக்கு என்னால ஒரு சோதனை வரப்போகுது, ஆலயத்தை வந்து அழிக்க போறாங்க, செல்வத்தை கொள்ளையடிக்க போறாங்க, அது தராம ஒரு சத்திரியனாக இருக்கக்கூடிய நான் வந்து சரணடைந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பரம்பரைக்கு எவ்வளவு கெட்ட பேர் கிடைச்சிரும் அப்படின்னு அந்த ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கும்போது அந்த ராஜ்யா அப்படிங்கிற அந்த இளவரசி இந்த ராமச்சந்திர தேவனை தனிமையில் சந்தித்து செல்கிறாள். என்னுடைய தாய் ஒரு இந்து, அதனால எனக்கு இந்த இந்து கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் தெரியும். இந்துக்களை வந்து அந்த முஸ்லிம்ஸ் வந்து இந்து பெண்களை திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறதுலாம் அப்ப ரொம்ப, அதாவது கடத்தி திருமணம் செய்திருக்கிறது அந்த மாதிரி ஒரு இது, அவங்களுடைய அழகு அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு திருமணம் செய்து கொள்வது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் அந்த முகலாய அரசர்களுக்கு எல்லாமே. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த ராஜ்யாவுடைய தாய் வந்து ஒரு இந்து, அதனால அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு வந்து இந்து கலாச்சாரம் எல்லாத்த பத்தியுமே தெரியும் எனக்கு, அதனால இந்து கலாச்சாரத்தை பராமரிப்பதற்காக நீ தயவு செஞ்சு இந்த திருமணத்துக்கு நீ சம்மதம் தெரிவித்து விடு, நான் இந்து கலாச்சாரத்து பிரகாரம் உனக்கு மனைவியாக நான் இருப்பேன், முகலாய கலாச்சாரத்தை நான் வந்து உங்ககிட்ட எடுத்துட்டு வர மாட்டேன், நம்ம ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் இந்து கலாச்சாரத்து பிரகாரம் இருக்கும், அதே மாதிரி கோயிலானது காப்பாற்றப்படும், சமுதாயத்துல உன்னை பத்தி குறையா பேசுவாங்க, ஆனால் பகவானினுடைய ஆலயம், பகவானுடைய செல்வங்கள் சூறையடிக்கப்படாமல் உன்னுடைய பாதுகாப்பிலேயே இருக்கும் அப்படிங்கிற அவர் என்ன பண்றாரு, மனசு மாறி உடனே அந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து விடுகிறார். அவர் திருமணம் செய்துகிட்ட உடனே
அவர் அரசராக இருந்தாலும் கூட அந்த பாண்டாக்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு கோபம், இந்த ராஜா மேல வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருமணத்துக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில கோயிலுக்கு வரலாம் அப்படின்ட்டு அவர் கோயிலுக்குள்ள வர்றாரு. பாண்டாக்கள் எல்லாருமே வெளியே நின்றுகிட்டு உள்ளேயே வரக்கூடாது, நீ வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு வந்து அந்த இந்து கலாச்சாரத்தை பத்தி அதனுடைய மதிப்பே தெரியல, நீ ஒரு பெரிய களங்கம் விளைவித்து விட்டாய், அதனால நீ வந்து பகவானை பார்க்கவே கூடாது அப்படின்னு அவர் அனுமதிக்கவே இல்லை. அவர் ராஜாவாக இருந்தாலும் கூட அந்த பாண்டாக்கள் அவ்வளவு அதிகாரம் வாய்ந்தவர்கள். அந்த ராஜா நினைச்சிருந்தா அந்த பாண்டாக்களை எல்லாமே சிறை பிடித்து விட்டு அவர் உள்ள போயிருக்கலாம். இருந்தாலும் அந்த ஜெகநாதர் ஆலயம், அந்த ஜெகநாதர் ஆலயத்துக்கு தர வேண்டிய ஒரு மரியாதை, பகவானுக்கு தர வேண்டிய ஒரு மரியாதை, ஒரு வைஷ்ணவ குணங்கள் அனைத்தும் இருந்த ராமச்சந்திர தேவ பகவான் என்ன பண்றாரு, ராமச்சந்திர தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் உள்ளுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு தினம் வெளியே நின்று அப்படியே கதறி அழுவார் அவர், கோயிலுக்குள்ள போக முடியாம. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெள்ளைக்காரர், அதாவது வெளி மாநிலத்தவர்கள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேற்கத்தியர்கள், அவங்க எல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளேயே அனுப்ப மாட்டாங்க. அவங்க நம்மளெல்லாம் காட்டிலும் மிகச்சிறந்த பக்தர்களாக இருக்கலாம் அவங்க எல்லாமே, இருந்தாலும் அந்த கட்டுப்பாடு, அந்த அளவிற்கு அந்த கட்டுப்பாடு. சோ நித்தியமாக பகவான் அந்த ஆலயத்துக்கு முன்னாடி நின்றுட்டு கதறி அழுவார், இந்த மாதிரி ஆயிடுச்சே, உன்னை வந்து என்னால தரிசிக்கவே முடியலையே அப்படிங்கும்போது அப்ப கனவுல பகவான் தோன்றுகிறார், நீ கவலையே படாத, நாளையிலிருந்து உனக்கு என்னுடைய தரிசனம் கிடைக்கும். அது மத்தவங்களாம் மியூட் பண்ணிக்கிறீங்களா பிளீஸ், தயவு செய்து நாளை முதல் உனக்கு நான் என்னுடைய தரிசனத்தை நான் உனக்கு தருகிறேன், நீ வந்து என்ன பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, நான் வந்து உனக்கு தருகிறேன். பதீத்த பாவன், அவ்வளவு கருணை நிறைந்த பகவான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கோயிலுக்கு வெளியே வந்துடுறாரு. யாரு? ஜெகநாதர் கோயிலுக்கு வெளியே வந்துட்டு, நீங்க ஜெகநாதர் ஆலயத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஜெகநாதருடைய விக்கிரகம் ஒண்ணு இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா தோணும், என்னமோ ஒரு விக்கிரகம் வச்சிருக்காங்களே அப்படின்னு. ஆனால் அது பின்னாடி இருக்கிற அவ்வளவு பெரிய பின்னணி, பதீத்த பாவன். இது நீங்க பார்த்திருப்பீங்க, நுழைஞ்ச உடனே மெயின் என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் வரும் பதீத்த பாவன். இங்க வந்து நின்னுக்கிறார் ஜெகநாதர். இங்க வந்துட்டு நீ பாரு, என்ன வெளியே இருந்து நீ என்ன தரிசனம் பண்ணலாம், யாராலையும் உன்னை தடுக்க முடியாது, எந்த பாண்டாக்களாலும் உன்னை தடுக்க முடியாது, என்னுடைய தரிசனம் நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு பதீத்த பாவன் ஜெகநாத் பிரபு கி ஜெய். பகவான் அந்த பக்தர்களுக்காக செய்த ஒரு பெரிய லீலை அப்படின்னா இந்த ஒரு லீலை, அந்த பதீத பாவன் அப்படிங்கிற விஷயம், அந்த விக்கிரகம், அந்த சிலை, அந்த உருவம், அந்த வடிவம் இன்னைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது போல பகவான் தன்னுடைய பக்தர்களுக்காக எந்த நிலையையும் அவர் ஏற்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு ஒரு சிறப்பான லீலை, சைத்தன்ய சரிதாமிர்தா படிச்சிருந்தீங்க அப்படின்னா பகவானுடைய பால்ய லீலையில ஒரு அற்புதமான ஒரு லீலை சைத்தன்ய மகாபிரபு செய்யறார். அன்னைக்கு வந்து ஏகாதசி தினம், ஏகாதசி தினத்தை வந்து ரொம்பவும் தீவிரமாக கடைபிடிக்கக்கூடிய அந்த கௌடிய வைஷ்ணவர்கள் எல்லாருமே இருக்கக்கூடிய நேரம். அதே போல சைத்தன்ய மகாபிரபு, அவங்களுடைய தாய், பெற்றோர்கள் எல்லாருமே வந்து அன்னைக்கு நிர்ஜல் ஃபாஸ்டிங் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தை சைத்தன்ய மகாபிரபு பால்ய லீலையாக இருக்க போகும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெகதீச பண்டிதர் அப்படின்னு ஒரு பிராமணன் ஒருத்தர் இருக்கார். அப்ப அவங்க வீடு வந்து கிட்டத்தட்ட சைத்தன்ய மகாபிரபு இருந்த வீட்டுக்கும் அவருடைய வீட்டுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் பக்கத்து கிராமம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் வீட்டுல இன்னைக்கு வந்து நிறைய விசேஷமான பொருட்கள் கிடையாது, விசேஷமான உணவு வகைகளை அவர் தயாரித்து இருக்கிறார், அதையெல்லாம் எனக்கு சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு அப்படின்னு சின்ன குழந்தையா இருக்கிற சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. சொன்ன உடனே இங்க இருக்கிற பகவானுக்கு அங்க நடக்கிறதெல்லாம் எப்படி தெரியும், அவங்க எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியம் எல்லாருக்குமே. இருந்தாலும் அந்த இடத்துல போய் அந்த ஜெகதீச பண்டிதர் அவங்க வீட்டுல போயிட்டு கேக்குறாங்க, இன்னைக்கு வந்து நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க போல் இருக்கு ஏகாதசிக்காக, சைத்தன்ய மகாபிரபு எல்லாமே சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு, எல்லாமே கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்ப வந்து ஜெகதீச பண்டிதருக்கு வந்து அவ்வளவு ஆனந்தம். அவருக்கு வந்து இவர் பகவான் தான், பகவானுடைய சிருஷ்டிகள், சேஷ்டைகள் எல்லாமே இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு பால்ய லீலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகவானுடைய அந்த நிலையில் வைத்துதான் சைத்தன்ய மகாபிரபு அந்த குழந்தையாக அந்த பால்ய லீலையில் அவர் செஞ்ச பல்வேறு விஷயங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து பரமானந்தம் எப்படி வந்து பகவானுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அண்ணன் தம்பி 2 பேரு, ஹிரண்
அண்ட் ஜெகதீஷ். இந்த ஜெகதீஷ் பண்டிட்டுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். அவர் வந்து பகவான் கிட்ட வந்து எல்லாத்தையுமே கொடுக்கிறார். அவர் செஞ்ச அன்னைக்கு செஞ்ச உணவு வகைகள் எல்லாமே வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு, ஏகாதசியாக இருந்தாலும் சொல்லி பகவானுக்காக அவர் கொடுக்கிறார். அந்த ஜெகதீச பண்டிதர் அதுக்கப்புறமா தீவிரமான ஒரு பக்தன், சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஒரு தீவிரமான ஒரு பக்தனாக மாறுகிறார். சோ ஜெகநாத புரி 24 வருடம் சைத்தன்ய மகாபிரபு அங்க இருக்கார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 50% அவர் வந்து ஜெகநாதருடைய பக்தர். அந்த அந்த விப்ரலா லம்பா அந்த பிரிவில் ஒரு வாட்டம், அந்த பிரிவில் ஒரு பாசம், ஒரு பிரேமை, ஒரு அன்பு, ஒரு காதல், எப்படி வேணா சொல்லலாம், அதை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் பூரியில. அதனால அவருடைய அந்த பிரேமை, அந்த காதல், பகவானின் மீது அந்த கிருஷ்ண உணர்வை அதிகமாக வெளிப்படுத்திய ஒரு தாமம் அப்படின்னா அது பூரி தாமம் தான் அது. அதனால அவர் எல்லாருக்குமே சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா, பூரிக்கு எல்லாருமே போங்க, பூரிக்கு போங்க, பூரிக்கு போங்க, அங்க போயிட்டு பகவானை பாருங்க, அங்க போய் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பண்ணுங்க, அங்க போய் எல்லாருக்குமே கத்து கொடுங்க. குண்டிச்சா மர்ஜனத்துல கூட பார்க்கும்போது இட் வாஸ் அ மாஸ் சங்கீர்த்தன் மூவ்மெண்ட். பக்தியில இருக்கிறவங்களை மாத்திரம் அவர் கூப்பிட்டு வச்சு அங்க எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லாரையுமே அழைத்தார், எல்லாரையுமே அழைத்து அந்த குண்டிச்சா மர்ஜனத்துல கலந்துக்க வச்சாரு. எல்லாருக்குமே அந்த உணர்வு, பக்தி உணர்வு, ஜெகநாதரை பற்றிய உணர்வு வரணும், எல்லாருக்குமே நாம சங்கீர்த்தனத்தின் மீது ஒரு சுவை வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த ஜெகதீச பண்டிதர்கிட்டயுமே அதுக்கப்புறமா வளர்ந்த பிறகு இருவருமே நல்ல ஒரு ஒரு இளைஞன் தருவாயில் இருக்காரு. மகாபிரபு இப்ப சன்னியாச நிலையில அடைந்து விட்டார். அவருக்கு அந்த பால்ய லீலைகள் எல்லாமே நினைவில் இருக்கிறது. ஜெகதீச பண்டிதர் வந்து ஒரு சாதாரணமான பக்தர் கிடையாது, இவரிடம் வந்து அபரிதமான ஒரு பக்தி இருக்கிறது நல்லாவே தெரியும் அவருக்கு. சோ அவரை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, நீ வந்து நீலாச்சலுக்கு போ, அதாவது பூரிக்கு போ, நீ அங்க போயிட்டு ஹரிநாம சங்கீர்த்தனம், பகவானை பற்றி அனைவருக்கும் எடுத்துரைக்க வேண்டும், எல்லா பக்தி தொண்டு எல்லாமே நீ அந்த ஊர்ல போய் நீ பண்ணணும். அப்படிங்கும்போது அவருக்கு அந்த ஜெகதீஷ் பண்டிதருக்கு வந்து அங்க போக 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 ஜெகநாதர் மேல அந்த அளவிற்கு ஒரு நாட்டம் ஏற்பட்டு விடுகிறது. அவர் வந்து முழுக்க முழுக்க கௌரசுந்தர் சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டாரு, நான் வந்து கிருஷ்ணருக்கு, ஜெகநாதருக்கு நான் வந்து சேவகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க ரொம்ப ஆனந்தமாக தன்னுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு வாட்டி மீண்டும் அவருடைய பிறந்த ஊருக்கு மாயாப்பூருக்கு வரணும், நவத்வீபத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. எப்படி நான் என்னுடைய ஜெகநாதரை பிரிந்து வருவேன் அப்படின்னு கதறி அழுகிறார். நான் வந்து நிச்சயமாக நானு இந்த இடத்தை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது, இருந்தாலும் இங்க கூப்பிடுறது யாரு? மகாபிரபு. இங்க வேற ஒரு சேவகம் இருக்கு, வரணும் அப்படின்னு கூப்பிடும் போது அந்த ஜெகதீச பண்டிதருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பிரிவு, அந்த சேவகத்தில் அந்த செய்யக்கூடிய அந்த பிரிவு பகவானிடம் மன்றாடி அழுகிறார். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு கனவில் ஜெகநாதர் தோன்றுகிறார். பண்டிதருடைய கனவுல ஜெகநாதர் தோன்றி, ஜெகதீச பண்டிதர் கனவுல தோன்றி அவர் சொல்றாரு, என்னுடைய விக்கிரகம் ஒன்றை நீ எடுத்து செல் அப்படிங்கிறது. என்ன விக்கிரகம் அப்படின்னா சமாதிஸ்தா விக்கிரகா. சமாதிஸ்தா விக்கிரகா அப்படின்னா அந்த நவகலேபரம் நடக்கிற நேரத்துல பகவானுடைய உடல் மாற்றப்படும். அந்த உடலை மாற்றி நீங்க அந்த கோயிலுக்கு நீங்க பூரி டெம்பிளுக்கு போயிருந்தீங்கன்னா அங்க உள்ளுக்குள்ள அந்த இடத்த பார்க்கலாம். நீங்க பழைய உருவங்கள், அதாவது பழைய அந்த தாரு ரூபத்தை வந்து நம்ம எப்படி ஒரு சமாதியில புதைக்கிறோமோ அது போல பகவான் அந்த இடத்துல வந்து மறைச்சு வச்சிருவாங்க, புதைச்சு வச்சிருவாங்க. ஸோ எல்லா விக்கிரகங்களுமே அந்த கோயிலுக்கு உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த இடம் நீங்க காமிச்சீங்கன்னா அது 10 ரூபா 15 ரூபா வாங்குவாங்க, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு காட்டுவாங்க, அதை போய் பார்க்கலாம். சமாதிஸ்தா விக்கிரகா அப்படின்னு அதுக்கு பேர். இதே கனவு அந்த ராஜாவினுடைய கனவிலும் ஜெகநாதர் தோன்றி, என்னுடைய மிக உயர்ந்த பக்தன், அவனுக்கு ஒரு விக்கிரகத்தை, என்னுடைய ஜெகநாதருடைய விக்கிரகத்தை நீ அவனுக்கு தர வேண்டும், நவகலேவர விக்கிரகத்தை நீங்க அவனுக்கு தரணும். அவன் வந்து இந்த ஊரை விட்டு போக போறான், என்னுடைய நினைவாகவே இருக்கிறான், அவன் இதை எடுத்து செல்ல போகிறான். அப்படிங்கும்போது கனவு வந்த உடனேவே ஜெகதீச பண்டிதருக்கு வந்து ஒரு மாதிரி, என்னது இது, பகவான் உடைய வெயிட் வந்து கிட்டத்தட்ட 1 டன் இல்லையா, 700 கிலோ 800 கிலோ 1 டன் வெயிட் உள்ள அந்த விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை நான் எப்படி எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது பகவான் சொல்றாராம், நீ கவலையே படாத, நீ வந்து எளிமையாக தூக்குற அளவுக்கு நான் ஒரு சின்ன ஒரு கார்க்கு பால் சொல்லுவாங்களே, அந்த டென்னிஸ் விளையாடும் போது ஒரு மெத்துன்னு பண்ணுவாங்க அந்த மாதிரி, அந்த அளவுக்கு நான் வெயிட் இல்லாம ஒரு
பொருளாக நான் மாறிவிடுகிறேன். என்னை தூக்குவது மிகவும் எளிது. பார்ப்பதற்கு அவ்வளவு பெருசா இருந்தா கூட நான் வந்து என்னுடைய எடையை முழுக்க முழுக்க நான் குறைச்சிக்கிறேன். நீ என்ன பண்ண, என்னை வந்து ஒரு தூளியில வச்சு கூட்டிட்டு போற மாதிரி. நம்ம தூளியில வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் அதை தூக்கிட்டு போவாங்க. நடுவுல வந்து ஒரு தூளி மாதிரி போட்டு அந்த தூளிக்குள்ள வந்து பொருட்களை வச்சு குழந்தைங்களை வச்சு கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி பகவான் சொல்றாரு, அந்த மாதிரி நீ வந்து ஒரு துணியில என்னை கட்டிட்டு நீ அப்படியே எடுத்துட்டு போ. உன் கூட வர்ற உன்னுடைய ஊழியர்கள், அதாவது பிராமணர்கள் உன்னோட வர போறாங்க இல்லையா, உன்னோட டிராவல் பண்ண போறாங்க இல்லையா, அவங்க கூட தூக்கத்துக்கு வசதியா இருக்கும். நீ அந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு போ. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ வந்து என்ன எந்த இடத்துலயுமே நீ கீழே வைக்கவே கூடாது. அப்படியே நீ எடுத்துட்டு போலாம். எடுத்துட்டு போனீன்னா உன்னுடைய ஊருக்கு நீ போலாம், அங்க போயிட்டு எல்லாமே நீ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அதே போல பகவான் என்ன பண்றாரு, அந்த மாதிரி ஒரு சிலை கிடைச்ச உடனே, ராஜா கிட்ட இருந்து அந்த விக்கிரகம் கிடைச்ச உடனே புது துணிகள் எல்லாம் போட்டு அந்த ஒரு தொட்டில் மாதிரி ஒண்ணு செஞ்சு அந்த தொட்டில வச்சுட்டு அவரை தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போகும்போது ஒரு 2 days நடந்திருப்பாரு. 2வது நாள் முடிஞ்சு 3வது நாள் காலையில அவர் என்ன பண்றாருன்னா, அந்த தூளியை வேறு 2 பிராமணர்கிட்ட தரார். கொடுத்துட்டு, நான் குளிச்சுட்டு வரேன், குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம திரும்ப நம்மளுடைய பயணத்தை துவங்கணும். அவங்களுக்கு தெரியும், அந்த பிராமணர்களுக்கு தெரியும், நம்ம இதை கீழே வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு முதலே கூறப்பட்டிருக்கிறது தெரியும். அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தூளி அதிகமான கனமுடையதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அவங்களால தூக்க முடியாத அளவுக்கு அது அவ்வளவு பெருசா வெயிட் கூடிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற சைஸ் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா எடை அதிகமாக கூட 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 அவங்களால அதை கீழே வைக்காம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால கீழே வச்சிடுறாங்க அந்த இடத்துல. இந்த கோயில் இன்னைக்கும் நீங்க வந்து ஒரிசால போனீங்கன்னா, கங்கை நதிக்கரை ஓரத்தில் சக்குதாஹா அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, அது ஒரு தாலுக்கு கவுன்சில் பஞ்சாயத்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சக்தாஹா டவுன் பஞ்சாயத்துல யசோரா அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல கங்கை நதி ஓரத்துல இன்னைக்கும் இந்த பகவானுக்கான கோவில் அங்க இருக்கு. அந்த கோவில் தான் அந்த ஜெகதீச பண்டிதர் அந்த ஆலயம் கிடையாது அந்த நேரத்துல. அது பகவானை தூக்க முடியாம வெயிட்டாய் போன பகவானை அந்த இடத்துல வச்சிடுறாங்க. வச்ச உடனே அப்பதான் அவர் வராரு. ஜெகதீஷா வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. பகவான் வந்து இந்த இடத்துலயே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்காக நம்ம வந்து இந்த இடத்துல விசேஷமான ஒரு ஆலயம் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச சக்திக்கு ஏற்பட்ட ஒரு ஆலயத்தை அங்கு நிறுவி அவரு கடைசி காலம் வரைக்கும் அங்க இருந்து பகவானுக்காக சேவகம் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சைத்தன்ய மகாபிரபுக்கு அதுக்கு பின்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. தெரிய வருஞ்சோன்னா, ஆஹா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு லீலை பண்ணியிருக்காரே பகவான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பகவான் தன்னுடைய பக்தர்கள் விரும்பியதற்கு இணங்க அவரு ஆசைப்பட்டது என்ன, சைத்தன்ய மகாபிரபு ஆசைப்பட்ட விஷயம் என்ன, ஸ்டார்டிங்ல என்னை பற்றி, என்னுடைய புகழை பற்றி, நாம சங்கீர்த்தனத்தை பற்றி எல்லாருக்கும் நீ பரப்ப வேண்டும் அப்படின்னு. ஜெகநாதட்ட அருமையான ஒரு பாசத்தை, ஒரு பிரேமையை காண்பித்து பக்தனாக மாறிய அந்த ஜெகதீச பண்டிதருக்கு பகவான் அதே மாதிரி வந்து ஒரு குக் கிராமம், அந்த கிராமத்துல வந்து ஒரு நிகழ்வுகளுமே நடைபெறாத ஒரு கிராமம், பகவானை பற்றிய அதிக அளவு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், அந்த இடத்துல வந்து பகவான் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் அங்க சின்ன ஆலயம் ஒண்ணு நிறுவி பக்தியை பரப்புகிறார். சோ இது இன்னொரு அற்புதமான லீலை. எப்படி வந்து பக்தர்களுக்காக பகவான் அவங்க ஆசைப்பட்டதையும் செஞ்சுக்கிட்டு, அதே நேரத்துல சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணர் என்ன ஆசைப்பட்டாரு, என்னுடைய புகழ் எல்லா இடத்துலையும், அதாவது பகவானுடைய புகழ் எல்லா இடத்துலையும் போகணுமே அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அதுவும் அங்கு அவர் நிவர்த்தி செய்கிறார். இது இன்னொரு அற்புதமான ஒரு லீலை. இன்னொரு லீலை, பகவான் எப்படி தன்னுடைய பக்தர்கள் என்ன செஞ்சாலும் பொறுத்துப்பாரு, அதுக்காக வருத்தப்படவே மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு செருப்பு தைப்பவன், காப்லர், அந்த செருப்பு தைக்கிறவன் என்ன பண்றான், அவங்கிட்ட வந்து ஒரு ஷாலகிராம் சிலை இருக்கு. ஷாலகிராம் சிலை அப்படின்னா ஜெகநாதருடைய ஷாலகிராம் சிலை. செருப்பு தைக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க வந்து செருப்புல ஆணி அடிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்னதா புளி மாதிரி வச்சு தட்டுவாங்க மேல இல்லையா, அவங்க யூஸ் பண்ற கத்தி வந்து ஷார்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த கல்லுல தேய்ச்சி பண்ணிப்பாங்க இல்லையா. இவர் என்ன பண்றாரு, இந்த ஷாலகிராம், அவருக்கு வந்து அந்த ஷாலகிராம பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவருக்கு வந்து பகவான் ஜெகநாதர் மீது அந்த அளவுக்கு ஒரு பாசம், ஒரு பிரேமை,
அந்த ஆலயத்துக்கு போகணும், அவரை பத்தி பாடணும் அப்படின்ற அந்த கீத கோவிந்தம் வந்து செருப்பு தைக்கும் போதெல்லாம் பாடிக்கிட்டே அந்த கீத கோவிந்தத்தை பண்ணி பாடிட்டே செருப்பு தைப்பாரு. எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கீத கோவிந்தம். கையில வந்து அந்த ஷாலகிராம் கல்லை வச்சுக்கிட்டு கீத கோவிந்தம் பண்ணிட்டே செருப்பு மேல அடிப்பாரு. கத்திய வந்து ஷார்பன் பண்ணணுமா, கீத கோவிந்தம் பாடிட்டே அந்த ஷாலகிராம் எடுத்து அந்த அந்த கத்தி மேல தேய்ச்சி அதை ஷார்பன் பண்ணிட்டே இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிராமணனுக்கு வந்து இது வந்து சாதாரண கல்லு கிடையாது. இது வந்து ஜெகநாதருடைய ஷாலகிராம். இந்த ஷாலகிராம வச்சுட்டு இந்த படுபாவி பைய அவரை வந்து இந்த மாதிரி பண்றானே, பகவானை அடிக்கிறான், மேல போடுறான், கீழே போடுறான், அவரை காலில் போட்டு மிதிக்கிறான், என்னென்னமோ பண்றானே. ஆனா அவன் பண்ணும்போது எல்லாமே கீத கோவிந்தம் சொல்லிட்டு தான் பண்ணுவான். இந்த மாதிரி பண்றானே அப்படிங்கிற அந்த வருத்தம் அவனுக்கு. அவன் வந்து இவங்கிட்ட கேட்கறான், இந்த காபில்கிட்ட கேட்கறான், ஐயா அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துருப்பா, நான் வந்து உனக்கு ஏதாச்சும் பணம் கொடுக்குறேன், இந்த கல்லு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவன் ஐயோ இது போயிட்டா எனக்கு என்னப்பா, என் வேலையே இந்த கல்லு தான் இருக்கு, நான் தரமாட்டேன் அப்படின்னு. இருந்தாலும் அந்த பிராமணனுக்கு வந்து பகவான் ஷாலகிராம் அதை நான் எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு நாள் அந்த காப்லர் தெரியாத நேரத்துல அந்த கல்லை திருடிட்டு போயிடுறான். திருடிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல வச்சு அதை பத்திரமா எடுத்து வச்சு நல்ல ஒரு பட்டு துணி வைத்து அந்த ஆல்டர்ல வச்சு அழகான ஒரு வெள்ளி கிண்ணத்துல அந்த ஷாலகிராம் சிலையை வச்சு அபிஷேகம் பண்ணி அதுக்கு புஷ்பங்கள்லாம் கொடுத்து அதுக்கு எல்லா விதமான நைவேத்தியங்களை பண்ணி, எப்படி வந்து ஒரு உண்மையான ஒரு பக்தன் எப்படி தன்னுடைய அன்பை அந்த பரிமாற்றம் பகவானுக்கு சேவகம் செய்வது மூலமாக வெளிப்படுத்துகிறானோ, அது போல இந்த பிராமணன் எந்த குறையும் இல்லை, இந்த பிராமணன் மேல எந்த தவறும் இல்லை. திருடிட்டு வந்தா அது ஒண்ணுதான் தவறுன்னு சொல்லலாம். பகவானுக்கு அவ்வளவு சேவகம் செய்யறான், இருந்தாலும் அவனுக்கு வந்து அந்த பிராமணனுக்கு மனசுல நிம்மதியே இல்லை. நம்ம வந்து ஒரு பக்தி, ஒரு நல்ல ஒரு சாண்டிங், நல்ல ஒரு கோயில்ல போயிட்டு ஒரு ஒரு ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடிட்டு நம்ம வந்தோம் அப்படிங்கும் போது எப்படி இருக்கும், நமக்கு ஒரு பரவசம் இருக்கும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். இவருக்கான அது மனசுல ஒண்ணுமே இல்லை. நான் வந்து பகவானுக்கு எல்லாமே செய்யறேனே, எந்த குறையும் இல்லாம செய்யறேனே, எனக்கு ஏன் நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படும் போது, அன்னைக்கு இரவு கனவுல வந்து பகவான் சொல்றாராம், அப்பா பிராமணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நீ வந்து ரொம்பவும் நல்லா எனக்கு பண்றேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா எனக்கு இதுல துளி கூட எனக்கு சந்தோஷமே கிடையாது. நீ செய்யற இந்த சேவகம் எனக்கு கொஞ்சம் கூட மனசுக்கு திருப்தி கொடுக்கவே இல்லை. அவன் என்ன வதைச்சாலும் சரி, என்ன அடிச்சாலும் சரி, என்ன உதைச்சாலும் சரி, அவன் எவ்வளவு இனிமையாக அந்த கீத கோவிந்தம் பாடுவான், அதை கேட்டுட்டு நான் எவ்வளவு நிம்மதியா இருந்தேன். என் நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டியாடா படுபாவி, தயவு செஞ்சு என்னை எடுத்துன்னு போய் அவங்ககிட்டயே கொடுத்துடுறியா அப்படிங்கிறாரு பகவான். அப்பதான் அந்த பிராமணனுக்கு தெரியுது, இந்த காவலர் வந்து இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளர் வந்து சாதாரண பக்தன் கிடையாது. இவன் வந்து பகவானையே மயக்கிய அளவுக்கு அந்த கீத கோவிந்தத்தை பாடி பகவான் கிட்ட எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நிலையில் பகவான் அவன் வச்சுட்டு இருக்கான். அவனுடைய பக்தி தான் சிறந்த பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாலகிராம எடுத்துன்னு போயிட்டு சாக்ஷா அப்படியே சாஷ்டாங்கமா அவன் காலில் விழுந்து தண்டவத் பிரணாமம் பண்ணிட்டு, அப்பா எடுத்துக்கோப்பா, இந்த ஷாலகிராம் சிலை வந்து நீ வச்சிருக்கிற சிலை சாதாரண சிலை கிடையாது. அவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, இவர் என்ன பேசுறாரு. பிராமணர்கிட்ட கேட்க, ஐயா நீங்க என்ன பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னா தெரிஞ்சு போச்சு, இவங்கிட்ட என்ன சொன்னாலும் இவனுக்கு வந்து இவரை பத்தி பகவானை பத்தி புரியாது. இவனை வந்து நம்ம மாத்தி இவன் செய்யற பகவானுக்கு செய்ய வேண்டிய சேவையில், இந்தாப்பா நான் எடுத்த கல்லுப்பா, திரும்ப உங்ககிட்டயே கொடுத்துட்டேன், நான் தவறுதலா எடுத்துன்னு போயிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த கல்லை வாங்கிட்டு அவன் கல்லை கிடைச்ச உடனே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த கீத கோவிந்தம் பாடி பாட 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 திரும்ப அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். பகவானுக்கும் அவ்வளவு சந்தோஷம். சோ உண்மையான, அதாவது அந்யாபிலாஷீத சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம். இந்த பக்தரஞ்சன பகவானுடைய இந்த பக்தரஞ்சன பக்தர்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இயல்பாக அவர்கள் செய்யக்கூடிய பக்தி தான் பகவானுக்கு பிடித்திருக்கிறது. இதே போல இன்னொரு ஒரு லீலை, காராமா கெச்சடி. மா அப்படின்னா அம்மா, கரோ கரா பொரியால, கராமா கிச்சடி, அம்மா கிச்சடி பண்ணு அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். கராமா கிச்சடி. இது என்ன அப்படின்னா, கிச்சடி எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அரிசியில வந்து பருப்பு எல்லாம் போட்டு பண்ற ஒரு விஷயம். அங்க வந்து ஒரு பிச்சைக்காரி ஒண்ணு, ஜெகநாதருடைய ஆலயத்துக்கு எதிர்க்க வந்து ஒரு பிச்சைக்காரி. அவள் வந்து அவளுடைய தொழில் என்ன அப்படின்னா பிச்சை எடுப்பது. பிச்சை எடுப்பதுன்னா பகலெல்லாம் பிச்சை எடுக்கலாம் மாட்டான்.
அவ வந்து ஒரு ஆபீஸ்க்கு போற மாதிரி காலையில எழுந்துட்ட உடனே கோயிலுக்கு போவா, ஜெகநாதர் கோயிலுக்கு. பகவான்கிட்ட நின்று கீத கோவிந்தம் வந்து அங்க சர்வசாதாரணமாக எல்லாரும் முணுமுணுக்க கூடிய ஒரு பக்தி பாடல் போல ஒரிசா மாநிலத்து மக்களுக்கு. நம்ம இன்னைக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து இஸ்கான்ல இருக்கிறவங்க மாத்திரம் தான் அதுவும் கஷ்டப்பட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆனால் அந்த கீத கோவிந்தம் அப்படிங்கிறது ஜெகநாத வாசிகள் அனைவருக்குமே ரொம்பவும் இயல்பாக வரக்கூடிய அந்த பக்தி. ஜெகநாதர் மீது மகாபிரபுன்னு கூப்பிடுவாங்க. நம்ம தான் சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அங்க வந்து ஜெகநாதரையே மகாபிரபுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மகாபிரபுவை நான் வந்து இனிமையாக வைக்கணும், அவரை நான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரி அம்மா அந்த மாதிரி காலையில ரொட்டீன் எல்லாமே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா அவங்களால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு அவங்க சாப்பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு கிச்சடி தான் பண்ணுவாங்க. அவங்க அந்த கிச்சடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து மற்ற வேலையெல்லாம் செய்யணும். அந்த கிச்சடி பண்றது கூட எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு, நம்ம காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு அப்படிலாம் தான் பண்ணுவோம் இல்லையா? அவங்க அப்படிலாம் கிடையாது. காலையில எழுந்த உடனே பல் தேய்க்கும் போது அந்த பல் குச்சியை வாயில வச்சுக்கிட்டு பக்கத்திலேயே கிச்சடியும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இட்ஸ் நாட் அ பிக் ஹவுஸ், பெரிய வீடு அதெல்லாம் கிடையாது. தெரு ஓரமா உட்காந்து ஒரு சின்ன மண் பானையில வச்சு அந்த கிச்சடி பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த கிச்சடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பல் துளக்குறாங்க இல்லையா, குச்சி. இட் இஸ் நாட் அ பிரஷ். அந்த பல் குச்சி, வேப்பங்குச்சி இருக்கு இல்லையா, அந்த வேப்பங்குச்சி நல்லா பெருசா ஒரு வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு அந்த வேப்பங்குச்சியில அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கிச்சடி ஏதாச்சும் அடிப்பிடிச்சு போச்சு, ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதே வேப்பங்குச்சி, அந்த பல் தேய்க்கிற குச்சியிலேயே அந்த வேப்பம் குச்சியை வந்து அந்த பானையில போட்டு அதை கிண்டி விடுவாங்க. பல்லும் தேய்ப்பாங்க, கிச்சடியும் அதே அந்த குச்சியில தான் அவங்க பண்ணுவாங்க. இவங்க பண்ற கிச்சடி இப்படிப்பட்ட கிச்சடி தான். இது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. கோயில்ல வந்து ஜெகநாதர் கோயில்ல ஒரு வாட்டி என்ன ஆயிடுது, கோயில்ல பொதுவாகவே அங்க என்ன மரபு அப்படின்னா, அந்த சீஃப் பாண்டான்னு சொல்லுவோம் இல்லையா, சீஃப் பிரீஸ்ட், அவர் எல்லாமே பண்ணி முடிச்ச உடனே அது எல்லாமே கண்டாமினேஷன் இல்லாம, எந்த விதமான தவறும் இல்லாமல் அந்த பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய பிரசாத உணவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது அந்த சீஃப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய கைகளை அப்படியே ஒரு ஒரு கப்பு மாதிரி வச்சா எப்படி இருக்கும், நம்ம கை ரெண்டு உள்ளங்கையையும் சேர்த்து வச்ச ஒரு கப்பு மாதிரி நம்ம வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி வச்சு அப்படி பகவான் முன்னாடி நின்று பார்க்கும்போது அதுல அவருடைய வெளிச்சம் தெரியும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க தண்ணியில அவருடைய வெளிச்சம் தெரியும் அப்படின்னு. பட் பொதுவாக பகவானிடம் ஒரு அப்ரூவல் கேட்கிற ப்ராசஸ் அந்த இடத்துல, அந்த ஒரு நியமங்கள் அங்க வந்து கடைபிடிக்கப்படுகிறது. செஞ்ச பிரசாதம் ஓகேவா, ஜெகநாதருக்கு வந்து ஓகேவா, எதுவும் அங்க தவறுதல் எதுவும் நடக்கலையா அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி அந்த ப்ராசஸ். ஸோ இந்த பிராமணன், இந்த பாண்டா, சீஃப் பாண்டா அன்னைக்கு ஒரு நாள் காலையில கையை அப்படி வச்சுட்டு பாக்குறாரு. அந்த நேரத்துல இந்த கராமா கிச்சடி அந்த பொம்பளையும் அங்க வந்திருக்கா. அந்த வயசான பிச்சைக்கார அம்மாவும் வந்து கோயிலுக்கு வருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஒரே பரபரப்பாக இருக்கு கோயில்ல. பகவான் அப்ரூவல் கொடுக்கல, செஞ்ச வந்து பிரசாதம் சப்பன் போக வந்து நம்மளால ஆஃபர் பண்ண முடியல, ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது இப்படி இருக்கும்போது ஒரு 2-3 நாளா ஒரு 4-5 பாண்டாக்களுடைய கனவுல ஒரு சின்ன குழந்தை கோவில்ல இருந்து வெளியே ஓடி போய் கிச்சடி சாப்பிட்டுட்டு திரும்பி வீட்டுக்குள்ள ஓடி வர்றாங்க, கோயிலுக்குள்ள ஓடி வர்ற மாதிரி கனவு காண்றாங்க. ஒரு 4-5 பாண்டாக்கள் தொடர்ந்து கனவு கண்டு கொண்டே இருக்கிறார்கள். அதை யாரும் வெளியெல்லாம் ஒண்ணுமே பேசிக்கவே இல்லை. அப்படியே இருக்கும் பொழுது இந்த ஆஃபரிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஆஃபரிங் வந்து பகவான் ஏத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியுது. அப்ப அந்த பாண்டாக்களும் அங்க இருக்காங்க, அந்த கனவு கண்ட பாண்டாக்களும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இந்த கிச்சடி செய்யற பிச்சைக்கார அம்மாவும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே, ஐயோ பகவானுக்கு வந்து இப்போ ஒண்ணுமே இல்லையா, நான் கிச்சடி பண்ணி வச்சிருக்கேன் எங்க வீட்டுல, அதை நான் எடுத்துட்டு வரட்டா, என் வீடு எதிர்க்கதான் இருக்கு, கோயிலுக்கு எதிர்க்கதான் இருக்கு, நான் கிச்சடி பண்ணிருக்கேன், நான் அதை எடுத்துன்னு தரட்டேன், அதை கொடுக்குறீங்களா பகவானுக்கு, நீங்க அதை கொடுக்குறீங்களா அப்படிங்கும்போது இந்த அம்மா பல்லு குச்சியில தேய்ச்சிட்டு அந்த குச்சியை எடுத்து ரைஸ் பானையில, அந்த கிச்சடி பானையில கலக்கிறத ஒரு சில பாண்டாக்கள் ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு மனசுல என்ன இது கேவலம், இது பல்லுலயும் போடுது சாப்பாட்டுலயும் அதே குச்சியை போடுதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதால இந்த பொம்பளை இப்படி கேட்ட உடனே எல்லாரும் ஒரே வாய்ஸ்ல சொல்றாங்க, ஐயோ நீயா, தேவையே இல்லை, நீ வந்து அசுத்தமானவள், நீ வந்து சரியாவே செய்ய மாட்டே கிச்சடி, நாங்களே உன்னை பார்த்திருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் பண்றத அப்படின்னு. ரொம்ப வருத்தம் இந்த பொம்பளைக்கு. சரி என்ன பண்ணலாம், ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு வந்த பாண்டாக்கள் எல்லாருமே கோயில் உள்ள போறாங்க.
கோயில் உள்ள போகும்பொழுது பகவானுடைய வாயில கிச்சடி இருந்து கீழெல்லாம் கிச்சடி கொட்டி கிடக்கு அப்படியே. அதை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஒரு ஷாக்கு. உடனே என்ன பண்றாங்க, அந்த 5 பேரும் வெளியே ஓடி வந்து இந்த கிழவிய பார்த்து கேக்குறாங்க, அம்மா நீ வந்து கிச்சடி கிச்சடின்னு சொல்லிட்டு இருக்கியே, யாராச்சும் வந்து உன் கிச்சடியை இங்க சாப்பிடுவாங்களா அப்படிங்கும்போது, ஆமா ஒரு குழந்தை ஒண்ணு வருது, ஒரு வாரமா ஒரு குழந்தை ஒண்ணு வருது, காலையில நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் பண்ணி வச்சுட்டு காத்துக்கிட்டே இருப்பேன். அந்த குழந்தை வந்து என்கிட்ட கிச்சடி கேட்கும், சுட சுட கொடுப்பேன், அது சாப்பிட்டு ஓடி போயிடும். அந்த குழந்தை எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனேதான் இவங்க எல்லாருக்குமே அப்பதான் புரிஞ்சுது. உடனே மகாராஜாவை கூப்பிட்டு மகாராஜாட்ட எல்லா கதையும் சொல்றாங்க. கேட்ட உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது மகாராஜாவுக்கு வந்து சந்தோஷப்படுறதா, இதை நம்புறதா, இதை நம்ப வேண்டாமா அப்படின்னு மனமுருகி ஜெகநாதர் முன்னாடி வந்து நின்று கதறி அழறார். உன்னுடைய லீலைகள் எண்ணற்ற லீலைகள் பகவானே, அதற்காகத்தான் இன்னைக்கு வந்து நீ பிரசாதம் பண்ணி கூட அதை வந்து சாப்பிட மறுத்து அந்த கிழவியினுடைய கிச்சடியை நீ வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு லீலை பண்ணிருக்கே அப்படிங்கும்போது அசரீரி மூலமாக பகவான் எல்லாத்தையுமே சொல்றார். என்னுடைய மிகச்சிறந்த பக்தை அவள், அவளுடைய கிச்சடியை நான் சாப்பிடணும் இனிமே. அதனால என்னுடைய கிச்சடி நீங்க ஒவ்வொரு நாள் எனக்கு ஆஃபர் பண்ண போற ஷப்போன் பாக்ல அந்த கிச்சடி எனக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று. கராமா கிச்சடி, இன்னைக்கு நீங்க வந்து ஜெகநாத் புரிக்கு போனீங்கன்னா யாராச்சும் பாண்டாவை கேளுங்க, கராமா கிச்சடி வந்து நீங்க ஆஃபர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. 100% அவங்க அதை ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த நாளுக்கு அப்புறமாக பகவானுக்கு செய்யக்கூடிய சப்பன் போக்ல இந்த கிச்சடியும் ஒன்று. இது வந்து பகவான் இந்த மாதிரி எண்ணற்ற லீலைகள் பண்ணும் பொழுது அந்த லீலையில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னவோ அது உடனே ஆலயத்தில் அது நடைமுறைப்படுத்தப்படும், அமலாக்கப்படும். எந்த ராஜா இருக்காரோ, எந்த பாண்டா இருக்காங்களோ, யாருக்காக நடந்திருக்கோ, இது வந்து பகவானுடைய லீலை, இது வந்து பகவானுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். சும்மா ஒரே ஒரு நாள் வந்து கிடைச்சாச்சு, ஓகே நோ ப்ராப்ளம், இந்த அம்மா பண்ண கிச்சடி நம்ம பகவானுக்கு கொடுத்தோம், அந்த அம்மாவுக்கு ஏதாவது சன்மானம் கொடுங்க, அந்த அம்மாவை கௌரவிச்சுட்டு விட்டுறலாம், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவர் ஆசைப்பட்டாச்சு, அது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஜெகநாத்பூர்ல. இதெல்லாம் அதுதான் நிஜம் அப்படிங்கிறது. நம்ம அங்க போயிட்டு பார்த்து பாண்டாக்களை பார்த்து கேட்டு இந்த பொருள் எதனால வந்தது, இந்த பொருள் எதனால வந்தது அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு பின்னணி இருக்கும். சும்மா ஏனோ தானோன்னுலாம் வந்து அங்க எதுவுமே பண்றதே கிடையாது. எல்லாமே பகவான் விரும்பி அவராக கேட்டு செய்து கொண்ட விஷயம். அதே போலத்தான் லண்டி மாதா, பீதா. பீதா அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு பொருளினுடைய பெயர். இந்த பீதா அப்படின்னா நம்ம பாகக்கான்னு சொல்றோம் இல்லையா, கசப்பு. அந்த கசப்பு வந்து எதற்கு என்றால் அந்த அம்மாவும் சிறந்த பக்தை. லந்தி மாதா ரொம்ப மிகச்சிறந்த பக்தை. தினம் கோயிலுக்கு வருவாங்க. தினம் கோயிலுக்கு வந்துட்டு அந்த சொப்பன் பாக் எல்லாம் பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு மனசுல வந்து ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். ஐயோ என்னுடைய மகனுக்கு வந்து இவ்வளவு சாதம் கொடுக்குறாங்க, இவ்வளவு பிரசாதம் கொடுக்குறாங்க, பிரசாதம் இல்ல இவ்வளவு உணவை அவன் சாப்பிட வைக்கிறாங்க சப்பன் பாகுங்கிற பேர்ல, அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், அவனுக்கு வந்து உணவு செரிக்குமா செரிக்காதா? நம்ம சொல்றோம் இல்லையா, பகவானை வந்துட்டு எந்த மாதிரி ரசத்துல வேண்டுமானாலும் பகவானை நாம் வணங்கலாம். வாத்சல்ய ரசம். யசோதாமாய் எப்படி பகவான் கிருஷ்ணரை வந்து ஒரு சின்ன குழந்தையாக பாவித்து அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு பகவான்னு நினைக்காம அந்த ரசத்துல பகவானை அனுபவித்தார்களோ, பகவானே தெரியாது, அவங்களுடைய அன்பை அந்த ரசத்தின் மூலமாக பகவானுக்கு தந்தார். அந்த போல இந்த லந்தி மாதா, என்னுடைய பையனுக்கு இவ்வளவு சாப்பாடு கொடுக்குறீங்களே, அவனுக்கு வந்து ஜீரணம் ஆகுமா ஜீரணம் ஆகாதா அப்படின்னு தெரியாம அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த பீதா அந்த ஒரு ஐட்டம் எதற்காக, ஜஸ்ட் ஃபார் டைஜஷன். இது சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த சாப்பிட்டுட்டோம்னா இஞ்சி மரப்பா மாதிரி வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அந்த மாதிரி கொஞ்சம் கசப்பா அதை வந்து சாப்பிட்டோம்னா நல்ல டைஜஷன் ஆயிடும்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தினம் அதை பண்ணி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. தினம் அதை பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த பாண்டாக்கிட்ட எல்லாம் கேட்கும் பொழுது பாண்டாக்கள் எல்லாமே அருவருப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த அம்மாவை. நீ யாரு, எப்படிப்பட்ட கிழவி, நீ என்னன்னு தெரியாது எங்களுக்கு, நீ வந்து பகவானுக்காக நீ தரேன்னு சொல்ற, போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டோம்னா அந்த அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே இருந்துட்டு அதை வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அவங்க பண்ணி எடுத்துட்டு வந்ததை, குழந்தை குழந்தை நீ சாப்பிடு, இத உனக்கு நீ ஜீரணம் ஆயிடும், நீ நிறைய சாப்பிட்டுருக்க, உனக்கு நிறைய எண்ணெய் பதார்த்தங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்வீட் நீ சாப்பிட்டுருக்க, நிறைய இனிப்பு சாப்பிட்டுருக்க அப்படின்னு தினம் அதை அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா.
இது கொடுத்த ஆரம்பிச்ச உடனே பகவான் என்ன பண்றாரு, அங்க எல்லாமே பிரதிநிதி, பகவானுக்கு பிரதிநிதி அப்படின்னா மன்னர் தான். அந்த மன்னர்கிட்ட போய் முறையிடுகிறார். ஜெகநாதர் முறையிடுகிறார், உங்களுடைய பாண்டாக்களுடைய அட்டூழியம் கொடுமை தாங்க முடியல, என்னுடைய பக்தை இவ்வளவு சிறப்பாக எனக்காக ஒரு பதார்த்தத்தை செஞ்சுட்டு வராவோ, எனக்கு ஜீரணமாயிட்டு எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, இவ்வளவு சப்பன் போக்கு சாப்பிட்ட எனக்கு வந்து வயிறு கடப்படாவே இல்லை, நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு. ஆனா இவங்க வந்து அதை செஞ்சு உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அவளுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ தொந்தரவு கொடுக்குறாங்க. உடனே போய் அது என்ன விஷயம் என்னன்னு தீர ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு கனவுல யாருக்கு, மகாராஜாவிற்கு பகவான் கிட்ட இருந்து டைரக்டா வருது. டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அவரு அடிச்சு பிடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில வந்து மகாராஜா கேட்கிற, இந்த மாதிரிப்பா எனக்கு கனவு வந்தது, பகவான் வந்து இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னா பாண்டாக்கள் எல்லாமே சொல்றாங்க, ஆமா ஆமா ஒரு கிழவி வந்து தினம் வற்புறுத்துறா எங்களை, அதை பண்ணி கொடுன்ட்டு, நாங்க தான் வந்து உள்ளேயே சேர்க்க மாட்டேங்கிறோம் அவளை அப்படின்னு. யாரு அந்த பொம்பளை கண்டுபிடி அப்படின்னு ராஜா படை சூழ அவ வீட்டுக்கு ஓடுறாரு. ஓடி போனா ஒரு சின்ன குடிசை வீட்டுல சின்னதா ஒரு இடத்துல வந்து ஜெகநாதர் பொம்மை, பலதேவர் எல்லா பொம்மையும் வச்சுக்கிட்டு அந்த அம்மா உணவு பண்ணிட்டு அதுல இந்த பதார்த்தம், ஸ்பெஷல் பதார்த்தம் இதையும் பண்ணி அந்த கசப்பா இருக்கக்கூடிய அந்த பாகற்காய், இஞ்சி எல்லாம் போட்டு ஒரு சின்ன பச்சடி மாதிரி பண்ணி பிதா அதையும் போட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது பகவான் அப்படியே ஆனந்தமா அவர் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மகாராஜாவுக்கு வந்து கோயில்ல போனா இருக்கக்கூடிய நிம்மதியை காட்டிலும் அந்த குடிசையில வந்து அவருக்கு ஒரு ஒரு வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு நிம்மதியை வந்து அவருக்கு அப்படி அப்படி கிடைக்குது அவருக்கு. ஏதோ நம்ம வந்து நேரா பகவானினுடைய வைகுந்த லோகத்துக்கே வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் பகவானை பற்றி. அவர் என்ன பண்றாரு, அந்த அந்த வயசான கிழவி காலில் விழுந்து, அம்மா தாயே, நான் தாம்மா இந்த ராஜ்யத்தினுடைய மகாராஜா, எவ்வளவு சிறந்த பக்தை, உன்னுடைய பக்தையில வந்து பகவானே அப்படி ஆனந்த பரவசம் அடைந்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு ஒன்னும் புரியல, என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு புரியல. இல்லம்மா நீ பண்ற அந்த உணவு பதார்த்தம் பகவான் சப்பன் போக் சாப்பிட்றாரு, அவருடைய உடல்நல கோளாற மனசுல வச்சுக்கிட்டு நீ அவருக்காக எவ்வளவு பெரிய ரசம், உன்னுடைய அன்பு பரிமாற்ற பகவானுக்காக நீ காமிச்சிருக்க, பகவான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறார். அதனால தயவு செய்து நீ நிச்சயமாக இந்த உணவை இனிமேல் நாங்க வந்து ஆலயத்தில் பகவானுக்காக தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னியில இருந்து இன்னைக்கும் இப்பவும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சப்பன் போக்ல அந்த ஐட்டம் கம்பல்சரிலி பகவானுக்காக தரப்படுகிறது. சோ இது இன்னொரு ஒரு அற்புதமான இல்லை, எப்படி தன்னுடைய பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் அப்படின்னு. நம்ம எல்லாம் பக்தர்களுக்கு பகவான் செய்கிறார் அப்படின்னு சொல்றோம், அரசர்களுக்கும் பகவான் செய்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த அரசர்கள் எல்லாமே சாதாரணமான அரசர்கள் கிடையாது. எல்லாருமே வந்து அந்த சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள். அவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு தேர் ஆல் ஒரு ரோல் மாடல். அவங்கள பார்த்து எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் பக்தி அப்படின்னா என்ன, எப்படி பக்தியில இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு லீலை தான் கஞ்சி அபியன். கஞ்சி அபியன் அப்படின்னா பகவான் எப்படி அந்த அரசனுக்காக சென்று யுத்தம் புரிகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். காஞ்சிபுரம், ஒரிசா, கலிங்கம் அந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து இந்துக்கள் நிறைய அரசபையில் இருந்ததால இந்த ரத யாத்திரை நிகழ்ச்சி எல்லாம் பார்ப்பதற்கு பல்வேறு மன்னர்கள் வருவது வழக்கம். இப்பதான் வந்து யாருமே போக மாட்டேங்கிறாங்க. அரசியல்வாதிகள்லாம் வந்து அத ஒரு பெரிய ஒரு இந்துக்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், நாங்க போய் கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கு ஒரு 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 புதிய நிறம் கொடுத்து, புதிய சாயம் கொடுத்து, அந்த பக்திங்கிறதுக்கு ஆனா அப்ப வந்து அப்படி கிடையாது. அரசர்கள் எல்லாருமே வருவாங்க, ஸ்பெஷல் கெஸ்டா வருவாங்க. அப்படி வரும்பொழுது ஒரு ரத யாத்திரை அப்போ காஞ்சி அரசன் விஷ்ணு கோபன், பல்லவ அரசன், இவன் யாரு அப்படின்னா புத்தவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான பல்லவா கிங், அவருடைய மகன் இந்த விஷ்ணு கோபா அப்படிங்கிறவர். அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி புருஷோத்தம ராஜா, இந்த புருஷோத்தமனுக்கு அப்புறமாக வந்ததுதான் பிரதாப் ருத்ரா, சைத்தன்ய மகாபிரபுவோட நடந்த லீலைகள் அந்த வம்சத்தை சார்ந்தவர். பிரதாப் ருத்ராவுக்கு முன்னாடி புருஷோத்தம தேவன். அந்த புருஷோத்தம தேவனுக்கு இந்த காஞ்சி அரசன் விஷ்ணு கோபன் தன்னுடைய தங்கை பத்மாவதியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிச்சயதார்த்தம்லாம் ஆகல, ஒரு முடிவு ஏற்பட்டிருக்குது. ரெண்டு ராஜாக்கள், ரெண்டு
சமஸ்தானங்களும் பேசி, சமஸ்தானங்கள் கிடையாது, 2 ராஜ்யங்கள், அது பல்லவா கிங், இது கலிங்கா கிங், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேருமே முடிவெடுத்து திருமணம் செய்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நடைமுறை, அந்த நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராஜா அந்த இதுக்காக வரார், ரத யாத்திரையை பார்க்கறதுக்காக வரார். வரும்பொழுது ரத யாத்திரை புறப்படுவதற்கு முன்பு, அந்த ரதத்திற்கு முன்பு அந்த அரசர்கள் அந்த பகுதியை தூய்மைப்படுத்த வேண்டும் இல்லையா? அந்த ஒரு ரிச்சுவல் நடந்துட்டு இல்லையா? சேரப்பன்றா, அதனுடைய பேர் வந்து ஒரிசால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சேரப்பன்றா. சேரப்பன்றா மீன்ஸ் கிளீனிங் ஆஃப் த ரோடு, கிளீனிங் ஆஃப் த சேரியட் ஃப்ளோர் அப்படின்னு பேர் அதுக்கு. அது அவர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த அரசனுக்கு வந்து பயங்கர கோபம். என்னது இது, ஒரு ராஜா வந்து இந்த மாதிரி தரைய பெருக்கிட்டு இருக்கிறான், சாதாரண மக்கள் செய்ய வேண்டிய, இட்ஸ் அ மீனியல் ஜாப், ஒரு சாதாரண மக்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரு ராஜா செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு அந்த க்ஷணமே முடிவு பண்ணிடுறான், என்னுடைய தங்கச்சி பத்மாவதியை இவனுக்கு நான் திருமணம் செய்து வைக்க போவது கிடையாது அப்படின்னு. ரத யாத்திரை நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்சிடுது. ராஜாக்கு வந்து விஷயம் தெரியுது. தெரிஞ்ச உடனே கஜபதி புருஷோத்தம தேவருக்கு விஷயம் தெரியுது, தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பத்மாவதி அவனுடைய சகோதரன், நான் இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சதால எனக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு உடனே அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா கோபம் வந்துடுது. கோபம் வந்து இஸ் டிக்ளரிங் வார், சண்டையை உடனே போடுறா காஞ்சிபுரத்து மேல அப்படின்ட்டு படைகள் எல்லாம் செல்கின்றன. கடுமையான ஒரு படை சண்டை நடக்குது. சண்டையில வந்து புருஷோத்தம தேவன் தோற்கடிக்கப்படுகிறான். புருஷோத்தம தேவன் தோற்கடிக்கப்பட்ட உடனே அப்படியே அவமானப்பட்டு அங்கிருந்து நேர கோயிலுக்கு தான் வரான். கோயிலுக்கு வந்துட்டு ஜெகநாதரை பார்த்து கண்ணா அப்படின்னு கேள்வி கேட்கிறான் புருஷோத்தம தேவா. ஜெகநாதா, நான் சண்டை போட போனதே உனக்காகத்தான், நான் வந்து உனக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரதம் புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த தரையை நான் சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு பிடிக்காம அவன் சண்டை போட்டான், நான் உனக்காகத்தான் சண்டைக்கு போனேன், நீ என்ன தோக்கடிச்சிட்டியே அப்படின்னு மன வெறுப்புல பேசும்போது ஜெகநாதர் சிரிச்சுட்டே சொல்றாராம், நீ சண்டைக்கு போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? நீயா முடிவெடுத்துட்டு நீயா போயிட்டு என்னுடைய உத்தரவு இல்லாம, என்னுடைய கருணை இல்லாமல், என்னுடைய பிளஸ்ஸிங்ஸ் இல்லாம நீ எப்படி போன? அதனால்தான் நீ தோற்கடிக்கப்பட்டாய். இப்ப நான் சொல்றேன், திரும்ப நீ சண்டைக்கு போ, நிச்சயமாக உனக்குத்தான் வெற்றி. இந்த வாட்டி நீ வந்து என்கிட்ட முறையிட்டு விட்டாய் இல்லையா, உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு, அந்த பிரச்சனையை நான் உனக்கு தீர்வு செய்து விடுகிறேன், நீ இந்த வாட்டி நீ சண்டைக்கு போலாம் போ அப்படிங்கும்போது திரும்பவும் புருஷோத்தம தேவன் என்ன பண்றான், இஸ் டிக்ளரிங் வார், நான் திரும்ப சண்டை போட வரேன் அப்படின்னா விஷ்ணு கோப்பனுக்கு ஒரே சந்தோஷம். இவன் என்ன சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போது, இப்பதான் நம்ம அவனை தோக்கடிச்சு அமைச்சிருக்கோம், திரும்ப இவன் வரானே அப்படின்ட்டு சண்டைக்கு தயாராகிறார்கள். சண்டை வந்து ஆரம்பிக்க போது எல்லா படை வீரர்களும், கலிங்க படை வீரர்கள் எல்லாருமே வந்து காஞ்சிபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கும் போது இந்த அரசனுக்கு மாத்திரம் ஒரு பெரிய பயம் வர ஆரம்பிச்சாச்சு. யாருக்கு? புருஷோத்தம தேவனுக்கு. என்னடா பகவான் வந்து நீ தைரியமா போன்னு சொன்னாரு, நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னாரு, அவர் என்ன வந்தாரு, எப்ப வந்தாரு, என்ன பண்ண போறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நம்மளுடைய படை வீரர்கள் தான் போயிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு பதட்டத்தோட தான் அவரும் அந்த காஞ்சிபுரத்தை நோக்கி படைகள் போய் கொண்டிருக்கின்றன. அப்படி போயிட்டு இருக்கும்போது 2 படை வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா, போற வழியில அவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த குதிரையை நிறுத்திட்டு ஒரு வயசான கிழவி, அந்த கிழவி கிட்ட வந்து, அம்மா குடிக்க தண்ணி ஏதாவது இருந்தா கொடுமா அப்படின்னு கேட்கறாங்க. தண்ணி எல்லாம் ஒண்ணும் இல்லையா, நான் மோர் வித்துட்டு இருக்கிறேன், மோர் வேணா குடிக்கிறியா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருக்கிற பானையில இருக்கிற அத்தனை மோரையும் குடிச்சிடுறாங்க. குடிச்சு முடிச்ச உடனே பணம் கொடுப்பா, இவ்வளவு ஆச்சு, காசு கொடுப்பா, நான் வயசானவோ, நீ கொடுக்குற பணத்தை வச்சுதான் வீட்டுல போய் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி சமைக்கணும் அப்படிங்கும் போது, ஐயோ பணமே நாங்க எடுத்துட்டு வரலமா, நாங்க வந்து சண்டைக்கு போற போர் வீரர்கள், எங்ககிட்ட எப்படிமா பணம் இருக்கும், நாங்க திரும்பி வரும்போது உயிரோட வருவோமான்னு தெரியாதே, எங்ககிட்ட பணம் எப்படி இருக்குன்னா, அப்ப எதுக்குப்பா நீ குடிச்ச, உனக்கு உயிரோட நீ திரும்பி வருவேன்னு தெரியாதப்ப நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏழை கிழவி கிட்ட பணத்தை இல்ல கொடுக்காம நீ குடிச்சிருக்கியே அப்படிங்கும்போது, சரி சரி கவலைப்படாத, இந்த மோதிரத்தை நீ வச்சுக்கோ, இந்த மோதிரத்தை வச்சுட்டு நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்ட்டு 2 பேரும் மோதிரத்தை கழட்டி கொடுக்குறாங்க. அந்த கிழவி கேட்கிறா, இந்த மோதிரத்தை வச்சுட்டு நான் என்னமா பண்ணுவேன், எனக்கு வந்து பணமா கிடைச்சா தான் நான் கடையில போய் ஏதாவது வாங்கிக்க முடியும் அப்படிங்கும்போது, இல்ல இந்த மோதிரத்தை வச்சுக்கோ, பின்னாடி மத்த படை வீரர்கள்லாம் வராங்க, அதுல அந்த ராஜாவும் வருவாரு, அவர்கிட்ட சொல்லு, உங்ககிட்ட வேலை செய்யற 2 பசங்க தான் வந்து என்கிட்ட வந்து மோரை குடிச்சிட்டு இந்த இதை காமிச்சிட்டு போயிருக்காங்க, பணத்தை கேளு, அவர் கொடுப்பாரு அப்படிங்கும்போது, அந்த படை வீரர்கள் மற்றவர்கள் எல்லாம் வராங்க, அரசர் வரக்கூடிய அந்த படை வீரர்கள் எல்லாமே வரும்போது இந்த கிழவி போய் நடுவுல போய் நின்னுக்கிறான்.
நின்றுட்டு அரசனுக்கு வந்து ஒரு பெரிய பதட்டம். என்ன ஆச்சு? அபசகன மாதிரி இந்த கிழவி இங்க நிக்கிறாளே, படை வீரர்கள் எல்லாம் போகக்கூடாம அப்படின்ட்டு, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க நீங்க அப்படிங்கிறா. என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது, அந்த 2 மோதிரத்தை எடுத்து பகவான்கிட்ட அந்த மன்னர்கிட்ட காட்டுறா. காமிச்சிட்டு சொல்ற, 2 பேர், ஒருத்தன் கருப்பா இருந்தான், ஒருத்தன் வெள்ளையா இருந்தான், 2 பேரும் வந்தாங்க. வந்து என்கிட்ட இருக்கிற மோரை எல்லாம் பானையில 2 பானை நிறைய மோர் வச்சிருந்தேன், எல்லாத்தையும் குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு பின்னாடி மன்னர் ஒருவர், அவரு தான் காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு நம்பிக்கையாக இந்த 2 மோதிரத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த மோதிரத்தை வாங்கி மன்னர் பார்த்த உடனே அவருக்கு பரமானந்தம், பரம சந்தோஷம். ஆஹா, இந்த 2 மோதிரமும் நான் ரத யாத்திரைக்கு முன்னாடி நாள் தானே நான் வந்து பகவானுக்காக அர்ப்பணம் பண்ண இந்த 2 மோதிரமும், இது வந்து சாட்சாத் பகவான் ஜெகநாதரும் பலதேவரும் தான் அங்க வந்திருக்காங்க. அதனால எனக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல பகவான் அங்க போறார். மன்னர் அங்க போறார். காஞ்சியில போயிட்டு யுத்தம் நடைபெறுகிறது. 2 பேரும், ஜெகநாதரும் பலதேவரும், அந்த வெள்ளை குதிரை கருப்பு குதிரை 2 பேரும் போர் வீரர்கள். மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியல இவங்க எல்லாம் யாரு, என்னைக்கு வந்து நம்ம பகவான் மன்னர் இவங்களை ரெக்ரூட் பண்ணாங்க, என்னைக்கு வந்து இவங்க நம்மளுடைய சேனையில சேர்ந்தாங்கன்னே தெரியலையே, இவ்வளவு நல்லா சண்டை போடுறாங்களே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அங்க ஒரு மாபெரும் வெற்றி. அந்த வெற்றியினுடைய அடையாளமாக அங்க இருக்கிற விநாயகரை தூக்கி கொண்டு வந்து விடுகிறார். யாரு? இந்த மன்னர் புருஷோத்தம தேவன். காஞ்சி கணேஷா, இன்னைக்கு நீங்க வந்து போய் பாத்தீங்க அப்படின்னா, ஜெகநாதர் ஆலயத்தில் காஞ்சி கணேஷா அப்படின்னு ஒரு கோயிலே இருக்கு உள்ளுக்குள்ள. அந்த அந்த கணேசர் யாரு அப்படின்னா, அந்த விநாயகர் யாரு அப்படின்னா, இந்த 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 யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்ட மன்னனிடமிருந்து விஷ்ணு கோபனை தோற்கடித்து விநாயகரை சிறைபிடித்து புருஷோத்தம தேவர் ஜெகநாதர் ஆலயத்திற்கு எடுத்து வருகிறார். எடுத்துட்டு வந்தோடனே பயங்கர வெற்றி களிப்பு. பகவான் எனக்கு வந்து உதவி செஞ்சுட்டாரு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம். சிறப்பாக எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருக்கு. இவனை வந்து பழி வாங்கணும், இந்த விஷ்ணு கோபனை வந்து இன்னும் நாம் பழி வாங்கணும், ஏன்னா என்னை வந்து அவ்வளவு இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னர்கிட்ட சொல்றாங்க. நீ போய் என்ன பண்ணு, நம்ம ஊர்லயே ரொம்பவும் பெஸ்ட் பெருக்கிறவன் யாரு, தெருவை கிளீன் பண்றவன் யாருன்னு பாரு, அவனை கண்டுபிடிச்சு அவனை வந்து பத்மாவதிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், நம்முடைய செலவுலையே திருமணம் செய்து வைக்க வேண்டும். காரணம், இப்போ வந்து அவன் கைப்பற்றப்பட்டான், அவன் நமக்கு அடிமை. என்னை இன்சல்ட் பண்ணான் இல்லையா, நான் வந்து தெரு பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு தொழிலாளி அப்படின்னு நினைச்சிட்டான் இல்லையா, அதே போன்ற ஒரு தொழிலாளியைத்தான் நான் அவனுடைய பெண்ணுக்கு பத்மாவதிக்கும் நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். அது நம்ம செலவுலயே பண்ணி வைக்கணும். அதனால யாரு பெஸ்ட் ஸ்வீப்பர் இன் பூரி அப்படின்னு கண்டுபிடி, அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, அவனோட தான் திருமணம். அப்படிங்கும்போது பத்மாவதி வந்து ரொம்பவும் சால சிறந்த ஒரு வைஷ்ணவ குணங்கள் உடையவள். அவளுக்கு வந்து ரொம்ப வருத்தம், ஆஹா நம்ம வந்து ஜெகநாத் புரிக்கு நம்மளால வர முடியலையே, புருஷோத்தம தேவனுக்கு மனைவியாக வர முடியலையே, பகவானுக்கு சேவகம் செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல இந்த மந்திரி வந்து சொல்ற, பத்மாவதி நீ புறப்பட்டு உடனே வா, உன்னுடைய திருமணத்துக்கு நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு கரெக்டா அந்த ரத யாத்திரை நடக்க போகுது. அடுத்த ரத யாத்திரை நடக்கும்போது அப்ப சொல்ற, நல்ல ஒரு மாலையை கையில எடுத்துக்கோ, எல்லாரும் முன்னாடியும் போய் அந்த அரசனுடைய கழுத்துல அந்த மாலையை போடு. அவன் வந்து ரதத்துக்கு கீழே நின்றுட்டு ரதத்தை அந்த தரையை சுத்தப்படுத்தி கொண்டிருப்பான். அந்த நேரத்துல போய் நீ அவருடைய கழுத்தில் இந்த மாலையை போடு, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார். பத்மாவதி அதே போல என்ன பண்றா, அந்த ரத யாத்திரை அன்னைக்கு வந்துட்டு பகவானை மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு மன்னர் அந்த இடத்தை சுத்தப்படுத்தும் பொழுது மன்னருடைய கழுத்தில் தன்னுடைய மாலையை போடுகிறார். புருஷோத்தம தேவருக்கு பெரிய அதிர்ச்சி. உடனே அமைச்சரே என்ன விஷயம் அப்படிங்கும்போது, மன்னரே நீங்க தான் சொன்னீங்க இல்லையா, இந்த நகரத்திலேயே மிகச்சிறந்ததாக தெருவை பெருக்கக்கூடியவன் யார், உங்களை காட்டிலும் மிகச்சிறந்தவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாமர்த்தியமாக அந்த மன்னரிடம் அவருடைய பக்தியை பற்றியும் ஜெகநாதருடைய புகழை பற்றியும் பத்மாவதியுடைய குணங்களை பற்றியும் பேசும்போது புருஷோத்தம தேவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, எவ்வளவு புத்திசாலியான ஒரு அமைச்சர், எனக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், எல்லாமே ஜெகநாதருடைய கருணை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு திருமணம் நடைபெறுகிறது. சோ இந்த காஞ்சியுடைய விஷயம், வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு இன்னைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த பெயிண்டிங் எல்லாமே அதுல இருக்கும். காஞ்சி காவேரி உபஞானா அப்படிங்கிற ஒரு பேர்ல அந்த பெயிண்டிங் ஒண்ணு இருக்கும் வரதராஜ சுவாமி பெருமாள் கோயில்ல. அந்த யுத்தத்தை பத்தி அந்த பெயிண்டிங்கு, கடத்திட்டு போறது, காஞ்சி விநாயகா, காஞ்சி கணேஷா,
காஞ்சி கணேஷா, அந்த போட்டோஸ் எல்லாமே இட் இஸ் ஆல் டெபிக்டட். இது எல்லாமே பகவானுடைய ஒரு லீலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு சிறப்பான ஒரு லீலைகள். சோ கடைசி லீலை கர்வகஞ்சன், கர்வம் படைத்த ஒரு பக்தனை எப்படி பகவான் மாற்றுகிறார் அப்படிங்கிற பேரு. இவருடைய பேர் வந்து உதயன் ஆச்சாரியா. இந்த உதயன் ஆச்சாரியா யாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு மிதிலா தேசத்துல மிகச்சிறந்த ஒரு தத்துவவாதி, நாய பிலாசபி, லாஜிக்கர், நிறைய லாஜிக் பேசி எல்லாத்தையுமே பொய்யாக்கி விடுவார். பொய்யாக்கி விடுவார் அப்படின்னா எல்லாமே அவங்க சொல்ல வந்த கொள்கைகள் எல்லாமே தவறாக இருக்குமோ, திஸ் இஸ் கால்டு நாய பிலாசபி. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பேசுறோம் அப்படின்னா அதுக்கு தர்க்கமாக, அது இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்குமா, இப்படி இருக்கும், ஆனா நீங்க எப்படி இதை நம்புறீங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வரக்கூடிய அளவிற்கு பேசி அவர்களே கரெக்ட், நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நாங்க தான் இத்தனை நாளா முட்டாள்தனமா இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கம்ப்ளீட்டா சரணடைந்து விடுவார்கள். உங்களுடைய பிலாசபி தான் கரெக்டான பிலாசபி அப்படின்னு. நல்ல கற்றறிந்த அந்த காலத்தில் கற்றறிந்த புத்த சமயத்தினர், ஜைன சமயத்தினர், தத்துவவாதிகள் எல்லாருமே வந்து அவருடைய தத்துவத்தை கேட்டு, நியாய தத்துவம் அதை கேட்டு எங்களுடைய தத்துவம் எல்லாம் தவறான ஒரு தத்துவம் தான் அப்படின்னு போகக்கூடிய அளவிற்கு அவங்க எல்லாமே மாறிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த உதயன் என்ன பண்றாரு, உதயன் ஆச்சாரியா என்ன பண்றாருன்னா, அவர் நிறைய படிப்பு, அதாவது நிறைய கல்வி உண்டு அவருக்கு, நிறைய சாஸ்திரங்களை படிக்கக்கூடியவர். அந்த சாஸ்திரங்களை படிச்சுட்டு அதுல இருக்கிற பாயிண்ட் எல்லாமே வந்து லாஜிக்கலா ஹி வில் ட்ரை டு டிஃபீட் தோஸ் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் தப்பா இருக்கும், தப்பா இருக்கும், தப்பா இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாரு. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் அவர். அப்படி இருக்கும்போது ஸ்கந்த புராணத்துல வந்து ஒரு பதத்தை அவர் படிக்கிறார். எத்திர சக்கிய ஜகநாதி சங்க சக்கர கதாதாரா ஜந்தூனாம் தர்ஷனத் முக்தி யோ ததாதி கிருபணிதி கிருபணிதி. எத்திர சாக்கியா ஜகநாதி சங்கு சக்கர கதாதர ஜந்தூனாம் தர்ஷனத். அதாவது ஜெகநாதருடைய சங்கு, அவருடைய சக்கரம், அவருடைய கதா, இதையெல்லாம் எவன் தரிசிக்கின்றானோ, பார்க்கின்றானோ, முக்திமியோ, முக்திமியோ என்றால் அவன் முக்தி அடைகிறான். பார்த்தாலே போதும், ஜெகநாதர் ஆலயத்துக்கு போய் தாரு பிரம்மமான ஜெகநாதரை பார்த்தாலே, அவருடைய சங்கு சக்கர கதா எதை பார்த்தாலுமே உங்களுக்கு முக்தி கிடைத்து விடும், உடனே உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் இதனுடைய அர்த்தம். இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த உதயனுக்கு வந்து அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை. ஜெகநாதரை பத்தி தெரியும், ஜெகநாதரை ஒரு வழிபாடு எல்லாமே அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கந்த புராணத்தில் இதை பற்றி அவர் படித்த உடனே அவருக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையற்ற நிலையில் அவர் என்ன பண்றாருன்னா, நான் இதை போய் ப்ரூஃப் பண்றேன், இது பொய், இது வந்து பொய்யாயிடுச்சு அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ண போறேன், நான் போய் நேர்ல ஜெகநாதரை போய் பார்க்க போறேன், எனக்கு முக்தி கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, புறப்பட்டு வர்றாரு. புறப்பட்டு வரும்போது ராத்திரி ஆயிடுது, கோயில்லாம் அப்ப மூடி இருக்கு, மூடுற டைம். அதனால அவர் என்ன பண்றாரு, சரி காலையில போய் நம்ம கோயிலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில காலங்காத்தால குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கு வந்து பகவானை பார்க்கலாம் அப்படின்னு வராரு. அந்த பாண்டாக்களால கோயில் கதவை திறக்கவே முடியல. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், என்ன ஆச்சு இன்னைக்கு கோயிலுக்கு கதவை திறக்கவே முடியலையே அப்படின்ட்டு. உடனே மன்னருக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. மன்னர் எல்லாருமே வராங்க, படை வீரர்கள் எல்லாருமே வராங்க, எவ்வளவோ ட்ரை பண்றாங்க எல்லாருமே. அப்படியே மத்தியானம் ஆகுது, சாயங்காலம் ஆகுது, ராத்திரி ஆகுது, எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, கதவு திறக்கவே முடியல. எல்லாருமே அப்படியே என்ன பண்றது தெரியாம, சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. போன உடனே அன்னைக்கு ராத்திரி கனவுல வந்து அந்த சீஃப் பாண்டா, அந்த சீஃப் பிரீஸ்ட், இந்த ஆலயத்தினுடைய முக்கியமான அவர், அந்த குருக்களா என்ன சொல்வீங்க, பாண்டா, அவங்கள வந்து பாக்குறாரு. பகவான் வந்து கனவுல வந்து தோன்றி அவர் சொல்றாரு, உதயன் ஆச்சாரியான்னு ஒருத்தன் நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கிறான், அதாவது என்னை தரிசித்தவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த புருஷோத்தம மகாத்மியா அந்த ஸ்லோகத்தை வந்து அவன் சந்தேகப்படுகிறான். அதனால தான் நான் வந்து கதவை நேற்று திறக்கல, அவன் அங்க இருக்கானான்னு போய் பாரு காலையில. இந்த நிகழ்ச்சியை எல்லாம் வந்து அவன் காதுபட நீ சொல், நேற்று ஏன் கதவு திறக்கப்படவில்லை அப்படிங்கிற விஷயத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும், அவங்ககிட்ட போய் சொல்லு நீ காலையில அப்படின்ட்டு. அதே மாதிரி காலையில, அடுத்த நாள் காலையில அந்த பாண்டா, இங்க யாராச்சும் உதயன் ஆச்சாரியான்னு இருக்கீங்களா, உதயன் ஆச்சாரியான்னு இருக்கீங்களா அப்படின்னு ஏலம் விடுற மாதிரி கூப்பிடும்போது அந்த உதயன் ஆச்சாரியாவுக்கு அப்படி ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னுடைய பேர் இவங்க எப்படி கரெக்டா சொல்றாங்க, நான் யாருக்குமே சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு உடனே ஆமா நான் தான் நான் தான் நான் தான் அப்படிங்கிற.
உடனே அவனை அழைத்து கொண்டு வந்த அந்த பாண்டா என்ன பண்றான்னா அவனுடைய காதில் ரகசியமாக கூறுகிறார். எல்லாரும் முன்னாடியும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு ரகசியமாக சொல்றார். நீ இந்த மாதிரி சந்தேகப்பட்டியாமே, நீ இந்த மாதிரி ஸ்கந்த புராணத்துல படிச்சியாமே, புருஷோத்தம மகாத்மியாவை பத்தி நீ படிச்சியாமே, படிச்சுட்டு பகவான் மேல நம்பிக்கை இல்லையாமே, அதை சோதித்து பார்ப்பதற்காக நீ இங்க வந்திருக்கியாமே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே நேத்து ராத்திரி ஜெகநாதர் என்னுடைய கனவுல வந்து தோன்றினார், அதனாலதான் நேத்து முழுக்க முழுக்க கதவை திறக்கவே முடியல எங்களால, ஜெகநாதர் உன்னை பார்க்கவே இஷ்டப்படல அப்படின்னு உடனே அப்படியே கதறி அழுகிறான். ஆஹா, நம்ம எவ்வளவு பெரிய குற்றம் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுது, அவர் ரொம்ப நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிச்சவர் இல்லையா, அப்படியே பகவானை புகழ்ந்து பாடுகிறார், அப்படியே ஆத்மார்த்தமாக பாடுகிறார். நான் பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு, பகவானே என்னை மன்னித்து விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி பாடும்பொழுது உடனே பகவான் அவன் முன்னாடி பிரத்யட்சமாக அவதாரம் தோன்றுகிறார். தோன்றி உன்னுடைய கர்வத்தை நான் அடக்கினேன் அப்படின்னு அவர்கிட்ட, பகவானே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களை தரிசித்தாலே நிச்சயமாக அனைவருக்குமே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற இந்த பதம் வந்து ரொம்பவும் உண்மையானது அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தை அடக்கின ஒரு அற்புதமான லீலை. சோ இதெல்லாமே நம்மளுடைய ஜெகநாதருடைய லீலைகள். இது போல நிறைய லீலைகள் இருக்கு. நம்ம வேற என்னைக்காச்சும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒவ்வொரு லீலையோ 2 லீலையோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஜெகநாதர் ரத யாத்திரை ரொம்ப சிறப்பாக முடிந்தது. நம்மளால முடிஞ்சது பல்வேறு விஷயங்கள் இந்த ஜெகநாதர் ரத யாத்திரையில் எல்லாருக்குமே இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிந்திருந்தாலும் இதை மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாருமே பேசி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டதால அவருடைய கருணை, ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவத்தகான்னு சொல்றார் இல்லையா, அவரை பற்றிய அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சதால நமக்கும் ஒரு வாய்ப்பு அவருடைய நித்தியமான லோகத்துக்கு சென்று இந்த பிறவியிலேயே இந்த சுழற்சியிலிருந்து மீண்டு அப்படியே மீண்டும் வந்தாலும் கிருஷ்ண பக்தியில் இன்னும் மேலோங்கி இருக்கக்கூடிய நிலை நமக்கு அவர் தருவார் அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மிக்க மிக்க நன்றி. 4 தினங்கள் 5 தினங்கள் இந்த பகவானை பற்றி பேசியதை நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கேட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாவது இருக்கு, ஏதாவது பேசணும் அப்படின்னு பேசலாம்.